ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிளெயின் குஸ்கா குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த குஸ்கா பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம லேசி டேஸ்க்கு ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபிங்க. உங்கள் குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு 250 கிராம் பாஸ்மதி அரிசியை எடுத்து ஒரு 2 to 3 தடவை அலசி ஒரு 30 நிமிஷம் தண்ணீர் விட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறோங்க. குக்கர் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நெய் மட்டுமே சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் பிரியாணி தாளிப்புகள் எல்லாம் உள்ள சேர்த்துக்க போறேங்க. 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு பிரியாணி தாளிப்புகள் எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் உள்ள சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஓரளவு வெந்ததும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 3 பச்சை மிளகாயும் உள்ள சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா பொருள்கள் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை அதையும் உள்ள சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தங்காட்டி 1.5 கப் தண்ணீர் உள்ள சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம 2 கப் எடுத்தோம் அப்படின்னா 3 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு உள்ள சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வர டைம்ல நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு உள்ள சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க. அடுத்து நாம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை தண்ணீர் வடிச்சு உள்ள சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியோட சேர்த்து தண்ணீர் கொதிச்சு வர டைம்ல நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க. ஸோ அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நாம குக்கரை இறக்கிடலாங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஆஹா, ரொம்பவே சூப்பராக நமக்கு உதிரி உதிரியாக குஸ்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டும் வேற லெவலில் இருந்ததுங்க. நீங்கள் இந்த குஸ்கா கூட வெஜ் குழம்பு இல்லைனா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிடும் பொழுதும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.